மிருதங்கம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆகும். அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பசங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து கற்றுக்குறாங்க. ஏன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது அந்த குவாலிட்டியாக தான் கொடுப்போம். சுந்தர விவேக், நான் வந்து மிருதங்கம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து ஒரு 20 வருஷமாக அந்த வேலை செஞ்சிட்ருக்கேன். 10 வருஷமாக கிட்டத்தட்ட ஃபுல்லாக கற்றுக்கிட்டது, ட்ரெயின் பண்ணிக்கிட்டது. அதுக்கப்புறமா நான் தனியாக செஞ்சு கொடுக்குறது ஒரு 10 வருஷமாக கொடுத்துட்ருக்கேன். என் குருநாதர் வந்து பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஜான்சன், அப்புறம் ராஜுமாமான்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. 3 பேர்ட்டுமே கற்றுக்கிட்டேன். நான் இதை வந்து ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம கச்சேரி வாசிக்கிறவங்களுக்கு, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கச்சேரி வாசிக்கிறவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் வாசிக்கிறவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் மியூசிக்கல் ஷாப்புக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் வெளிநாடுகளுக்கும் நிறைய ரெடி பண்ணி வெளிநாடுகளுக்கும் அனுப்பிட்டுருக்கோம். என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. 4 பேருமே எல்லாமே வேலை செய்கிறவங்க தான். இது எல்லாருமே கலந்து தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மிருதங்கம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆகும். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கின் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல், எருமாட்டுத்தோல் 3 தோல் யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரு 10 daysல ரெடி பண்ணி கொடுப்போம். வெதரை பொறுத்து இருக்குது. மழை வந்துன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெடி பண்ணி 10 daysல ரெடி பண்ணி கொடுப்போம். நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000லேருந்து இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10,000 மேலே இருக்குது. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. மரத்தோட குவாலிட்டியும் ஒர்க்கோட குவாலிட்டியும் அதுக்கு தகுந்த மாதிரியான ரேட் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். பலா மரத்தில் வரும் வுட்டு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மூட்டு ஃபிட் பண்ணுவோம். மூட்டு ஃபிட் பண்ணிவிட்டு 2 சைடும் அடிச்சிடுவோம். இது வந்து வளந்தர மூட்டுன்னு சொல்லுவோம். ரைட் சைடு வளந்தர மூட்டு, லெஃப்ட் சைடு தொப்பி மூட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கயிறு போட்டு படிய வச்சுருவோம். கயிறு போட்டு படிய வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் வச்சு தான் மாவு போட்டு ஃபினிஷிங் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு சாதம் போட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் இந்த மாதிரி வரும். இப்போது இது வந்து நம்ம பசை வைக்க போகிறோம். சுரண்டிட்டு இந்த மாதிரி சுரண்டிட்டு அதுக்கு பசை வச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாதம் போட முடியும். இதில் சாதத்தை நம்ம அப்ளை பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் சாதம்னு நம்ம சொல்கிறோம். அந்த கிட்டாங்கல் இது வந்து பவுடராக்கி இதை நம்ம சாப்பிட்ற சாதத்தில் மிக்ஸ் பண்ணி தான் இதை நம்ம போடுறோம். அதனால தான் இதுக்கு பேர் சாதம்னு பேர். இது ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஒர்க்கில் வந்து இந்த பவுடர் ரெடி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஸ்கின்னு ரெடி பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லை தாங்கிட்டு தான் நம்ம அந்த ஒர்க் பண்ணணும். அதுதான் அதனால தான் இப்போ யாரும் அந்த வேலைக்குன்னு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. வேலைக்கு வந்தால் கூட ஒரு 1 month இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மெல்லு இந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒர்க்கு. அதை பார்த்துட்டு இருக்க மாட்டுறாங்க. மற்றபடி ஒர்க் நல்லாயிருக்கும். இந்த மிருதங்கம் வந்து இன்னும் சாதம் போடலை. சாதம் போடாமல் இந்த சவுண்டு தான் வரும். சாதம் போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த சவுண்டு வரும். சாதத்தை நம்ம நிறைவிட்டு இந்த கல்லால் தேய்க்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த கல்லால் தேய்ச்சி தான் காய வைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த டோன் கிடைக்கும். நமக்கு வேண்டிய டோன் கிடைக்கும். அதில் இப்போ இந்த மிருதங்கம் வாசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக நிறைய பேர் கற்றுக்குறாங்க. பசங்க, சின்ன பசங்க எல்லாருமே. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. வியாபாரமும் நிறைய பேர் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் அவங்க மட்டும்தான் பண்ணிப்பாங்க. இப்போ நிறைய பசங்க, சின்ன பசங்க நிறைய பேர் கற்றுக்குறாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பசங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து கற்றுக்குறாங்க. தொழில் ரீதியாக இது வந்து இப்போ நல்லா விரிவடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இல்லை, இப்போ நல்லா விரிவடைஞ்சிருக்கு. நிறைய பேர் கற்றுக்குறாங்க, என்கரேஜாக இருக்காங்க. வேலை செய்கிறதுக்கு தான் பசங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாகவே இருக்காங்க. வேலை செய்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டுறாங்க. ஏன்னா இது ஸ்மெல்லு வரும், தோல்லேருந்து வர்றதுனால ஸ்மெல் வருங்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. மற்றபடி நல்லாவே போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமே வந்து ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணிப்பாங்க. நம்மக்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கிப்பாங்க. ஏன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது அந்த குவாலிட்டியாக தான் கொடுப்போம். குவாலிட்டி சரியில்லைனாலும் அதை நம்ம மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துருவோம். அதனால் எந்த ஒரு இதுவும் இருக்காது. குவாலிட்டி அவங்களுக்கு மெயின் குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுப்போம். உங்களுக்கும் வேணும்னா வாங்க, கண்டிப்பாக பெஸ்ட் குவாலிட்டியாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். மிருதங்கத்தை நம்பினா நமக்கு நல்லா இருக்கும். நமக்கு நல்லா கை கொடுக்கும்.